தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஸ்தோத்திரங்களை கூறி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். நல்ல மெய்ப்பனாகிய கர்த்தர் இம்மட்டுமாய் நம்மை பெரிய மெய்ப்பராக இருந்து வழிநடத்தி வருவதற்காக அவரை நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 23ஆம் சங்கீதம், தியான வசனம் 3ஆம் வசனம். சங்கீதம் 23:3. கர்த்தர் என் ஆத்துமாவை அதன் முந்தின சீருக்கு திரும்ப கொண்டு வருகிறார். 2 தெசலோனிக்கேயர் 3:16. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இழந்து போன முந்தின சீராகிய சாந்தம், சமாதானம் இவைகளை மறுபடியும் எனக்கு கொடுக்கும்படியாக மேய்ப்பனாக தேடி வந்த என் ஆண்டவர் சிலுவையிலே அதை சம்பாதித்து கொடுத்தார். அந்த சுபாவங்களை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய சிலுவையை நேசிக்கவும் சிலுவையை தியானிக்கவும் நாம் தீர்மானம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கடந்த நாளிலே தியானித்தோம். தெசலோனிக்கருக்கு எழுதுகின்ற பொழுது பவுலடிகளார் சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக என்று சொல்லுகிறார். இந்த சமாதானம் என்பது நான் ஆலயத்தில் இருக்கின்ற பொழுது மாத்திரமல்ல, எல்லாம் உடையவனாக இருக்கின்ற பொழுது மாத்திரமல்ல, என்னுடைய சூழ்நிலைகளெல்லாம் எனக்கு சாதகமாய் போய்கொண்டு இருக்கின்ற பொழுது மாத்திரமல்ல, எந்த விதமான தடைகளும் மேடுகளும் பள்ளங்களும் இல்லாத போது மாத்திரமல்ல, எப்பொழுதும், அதைத்தான் இங்கே சொல்கிறார், எப்பொழுதும் சகல விதத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலே இந்த சமாதானத்தை கொடுக்கும்படியாய் வந்தார் என்பதாக நாம் தியானித்தோம். ருமேனியாவிலே கம்யூனிஸ்டுக்காரர்களுடைய ஆட்சி நடைபெற்று வந்த காலத்தில் அங்குள்ள கிறிஸ்தவர்கள் அதிகமாக உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். காவல்துறையினர் ஒரு கிறிஸ்தவ இளம் பெண்ணை கண்டுபிடித்தார்கள். அவளுடைய திருமணத்திற்கென்று குறிக்கப்பட்டிருந்த நாள் நெருங்கி கொண்டிருந்தது. அவர்கள் அவளுக்கு மிக மோசமான விதத்தில் தண்டனை அளிக்க விரும்பி அவளுடைய திருமண நாளன்று அவளை கைது செய்ய தீர்மானித்தார்கள். அவளது திருமண நாள் வந்தது. ஆலயத்தில் அவளுடைய விவாக ஆராதனை நடைபெற்று கொண்டிருந்த போது அவள் மணமகனுக்கு உறுதிமொழி கொடுக்க போகும் அந்த நேரத்திலே காவல்துறையினன் ஒருவன் கை விலங்குகளோடு ஆலயத்தினுள் ஆத்திரமாய் நுழைந்து அவளுடைய முன்பாக நின்றான். அந்த இளம்பெண் நிமிர்ந்து அவனை பார்த்து விலங்கிடப்படும்படியாய் தன் கைகளை நீட்டினாள். மணமகனோ அழ ஆரம்பித்தான். அந்த இடம் முழுவதும் ஒரு துக்க வீடு போல மாறிற்று. ஆனால் அந்த இளம்பெண்ணோ தன்னுடைய கையில் இடப்பட்ட விலங்குகளை முத்தம் செய்து, இது என் பரமபிதா எனக்கு அளித்திருக்கும் விவாக அன்பளிப்பு என்று கூறினாள். இப்படிப்பட்டதொரு சூழ்நிலையில் எந்த ஒரு பெண்ணும் என் வாழ்க்கையின் மிகச்சிறந்த நாள், மிக வேதனைக்குரிய நாளாகிவிட்டதே என்று கதறியிருப்பாள் அல்லவா? ஆனால் இந்த சகோதரியோ தனக்கு சம்பவித்ததை அவ்விதமாக எடுத்துக்கொள்ளவில்லை. மாறாக அவளுடைய இந்த மனப்பான்மை முழு உலகிலும் இருந்த தேவ மக்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக அனல் கொள்ளச் செய்தது. சுமார் 3 ஆண்டுகளுக்கு பின்பாக அவள் விடுதலை செய்யப்பட்ட போது அவள் மிகவும் மெலிந்து போய் எலும்பும் தோலுமாக தோற்றமளித்தாள். ஆனாலும் 3 ஆண்டுகளாக அவளுக்காக காத்து கொண்டிருந்த மணமகன் ஒரு பரலோக அழகை அவளிலே கண்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த தெய்வீக சுபாவம். ஆண்டவருடைய தெய்வீக சுபாவம் இருக்கின்ற பொழுது பரலோக அழகை உன்னிலே பார்க்க முடியும். அந்த சூழ்நிலை, சிறைச்சாலை, ஆண்டவருக்காக அவள் கொண்டிருந்த விசுவாசம், அவளுடைய உபத்திரவங்கள், ஜெயிலிலே அவளுக்கு கிடைத்த பலவிதமான நிந்தைகள், இவைகள் யாதொன்றும் அந்த பரலோக அழகை அவளிலிருந்து பறிக்க முடியவில்லை. இன்று பரலோக சிந்தை அணிந்தவனாக நீயும் நானும் காணப்படுகிறோமா? பரலோக அழகு என்னிலே காணப்படுகிறதா? மண்ணுக்காக மாணிக்கத்தை நீ இழந்து விடாதே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே பவுல் கூறுகிறார், சகல விதத்தில் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். இந்த பரலோக சமாதானமற்றவர்களாகவே அநேகர் ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். எளிதில் மாய்ந்து போகக்கூடிய ஒரு சமாதானமே அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. அமெரிக்க தேசத்தின் சாலைகளில் உள்ள சாலை விதி அறிவிப்பு பலகை ஒன்றில் இணங்குக, அதாவது ஈல்டு என எழுதப்பட்டிருக்கும். நீ ஒரு முக்கிய நெடுஞ்சாலையை அடையும் முன்பாக இணங்க வேண்டும், அல்லது நீ என்ன செய்ய வேண்டும், இசைந்து நடக்க வேண்டும், இல்லையேல் மிக மோசமான ஒரு ஆபத்திலேயே நீ முடிவடைவாய் என்பதே அந்த அறிவிப்பு பலகை கொடுக்கின்ற எச்சரிக்கையின் செய்தியாகும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். மற்றவர்கள் உன்னை துன்புறுத்தி தாழ்த்தி புறக்கணிக்கும் போது
அவற்றுக்கெல்லாம் நீ இணங்கி கொடுப்பாயாக. அவற்றிற்கு எதிர்த்து நீ செயல்படாதே, இணங்கி விடு. ஆம், அதைத்தான் இந்த ருமேனியா சகோதரி ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் அவள் ஏற்றுக்கொண்டவளாக இருந்தாள். சிலுவையில் அறையுண்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லி தம்முடைய தலையை சாய்த்து தம்முடைய ஆவியை ஒப்புக் கொடுத்தார் அல்லவா? தலையை சாய்த்தல் என்பது இணங்குதலை குறிக்கிறது. ஒரு குடும்பத்தில் நேரிட்ட மரணத்தின் நிமித்தம் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறவர்களை சந்தித்து விசாரிக்கும்படி சென்ற ஒரு சகோதரன் காவல்துறையினரால் தவறாக விளங்கிக் கொள்ளப்பட்டு கைது செய்யப்பட்டார். அவர் ஒரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு கடுங்காவலில் வைக்கப்பட்டிருந்தார். தான் அவ்விடத்தில் வைக்கப்பட்டிருந்ததற்காக அவர் தேவனுக்கு நன்றி செலுத்தினார். அங்கிருந்த தன் சக கைதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க அது அவருக்கு நல்லதொரு வாய்ப்பாக அமைந்தது. அவர் சிலுவையை நேசித்திருக்காவிட்டால் எனக்கு ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த உபத்திரம், ஏன் இந்த நிந்தை, நான் ஏன் என்ன தவறு செய்தேன் என்று குழம்பி போய் முறையிட்டு கொண்டிருப்பார். அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்தும்படியாகத்தானே நான் அங்கு சென்றேன் என்று முறையிட்டு இருந்திருப்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் பிறரால் தாழ்த்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டு எப்படிப்பட்டதொரு தாழ்வான நிலையிலே வைக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு இணங்கி நம்மை ஒப்பு கொடுத்து விட வேண்டும் என்பதே இந்த காரியமானது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் நமக்கு அளிக்க விரும்பும் போதனையாகவும் இது இருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகள் ஒன்றிலே அருமையான 2 கிறிஸ்தவ சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்கள் பொறுப்பான சபை தலைவர்களாயிருந்த அவர்கள் சுவிசேஷத்து நிமித்தம் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். அவர்களில் ஒருவர் அடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார். ஆனாலும் அவர் மிகுந்த சந்தோஷமுள்ளவராயிருந்தார். அடியை குறித்தோ மிதியை குறித்தோ வேதனையை குறித்தோ அவர் கலங்கவில்லை. தன்னுடைய மனைவிக்கு ஒரு சிறு கடிதம் எழுதி அனுப்ப அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர் அந்த கடிதத்திலே, நான் மெய்யாகவே இந்த நேரத்தை ஆண்டவராகிய இயேசுவோடு கூட இன்பமாக செலவழித்து கொண்டிருக்கிறேன். எந்த நேரத்தில் எழுதுகிறாரு? அடி வாங்குகிற நேரத்தில். இயேசுவோடு நான் என்ன செய்கிறேன்? இன்பமாக செலவழித்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய கணவன் கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடுகிறபடியினால் நீ மிக மிக சந்தோஷமாக இருக்க வேண்டும். நான் சந்தோஷத்தால் நிறைந்திருக்கிறேன். என்னோடு சேர்ந்து நீயும் களி கூர்ந்திடு என்பதாக எழுதினார். அவர் சிறைவாசத்தின் என்று விடுதலை பெற்ற பெண் ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக திகழ்ந்தார். ஆனால் மற்ற சகோதரனோ சிறையில் அடித்து துன்புறுத்தப்படவில்லை. அவருக்கு அறிமுகமானவர்கள் அவரை சந்திப்பதற்கும் அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அவரோ மிகுந்த சோர்வுக்குள்ளானார். அவர் தன்னிலிருந்த சமாதானத்தை முற்றிலும் இழந்து அந்த சிறையில் இருந்த போதே மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனைப் போல மாறினார். இந்த 2 சகோதரருக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி அவர்களுக்கு இருந்த மனப்பான்மையில்தான் வித்தியாசம் இருந்தது. தேவ பிள்ளையே, நீ கிறிஸ்துவின் சிலுவையை நேசிக்காவிட்டால் உன் தனிப்பட்ட வாழ்க்கை நிர்பந்தமானதாயிருக்கும். உன் குடும்ப வாழ்க்கையும் பரிதபிக்கப்படத்தக்க நிலையில் இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, தேவ பிள்ளைகளே, இந்த சமாதானம் உங்களிடத்திலே உண்டா? கிறிஸ்துவுக்காக நெருக்கங்கள் பாடுகள் உன்னை வருகின்ற பொழுது, ஆண்டவருக்காக வாழுகின்ற வாழ்க்கையிலே, சவால் நிறைந்த வாழ்க்கையிலே நீ பல வேதனைகளை நீ சந்திக்கின்ற பொழுது, போதும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை விட்டுவிட்டு நீ ஓடிவிடுகிறாயோ? சமாதானத்தை இழந்தவனாய் தவித்து கொண்டிருக்கிறாயோ? தேவையில்லை. ஆண்டவரை நோக்கிப்பார். ஆண்டவரை நோக்கிப்பார். கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தை நிமித்தமாய் உனக்கு கொடுக்கிற சந்தோஷம் சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ள ஓடிவா. அதற்காகவே அவர் வந்தார். முந்தினவனுடைய சீர் உனக்கு கிடைக்க வேண்டிய மெய்யான அந்த பாக்கியத்தை திரும்பவுமாக உனக்கு புதுப்பித்து கொடுக்கும்படியாக ஆண்டவர் வந்திருக்கிறார். அவரிடத்திலே கிட்டி சேருவோமா? எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உமக்காக வாழும் வாழ்க்கையிலே நாங்கள் பாடுகளை அனுபவித்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகின்ற அனுதின எங்களுடைய ஜீவியத்திலே நாங்கள் பல சவால்களை சந்திக்கின்ற பொழுதும் தேவனுடைய பலத்தினாலும் ஒத்தாசையினாலும் நாங்கள் அந்த தடைகளை தாண்டி செல்வதற்கு நீ கொடுக்கிற கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்றும் உம்முடைய மெய்யான மேலான சந்தோஷம், எல்லா புத்திக்கு மேலான சந்தோஷம், எல்லா புத்திக்கு மேலான சமாதானம் எங்கள் உள்ளங்களிலே திரும்ப நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, முந்தின சீருக்கு நேராக எங்களை வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் ஆண்டவருடைய பொற்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வழிநடத்தும் ஆசீர்வதியும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.